शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। शास्त्रदर्पणं मोदलाध्यायं मूणां पादं कंपनाधिकरणं कंपनात् अपशूद्राधिकरणत्तुक्कु अडुत्त अधिकरणम् इदु। यदिदं किंच जगत् सर्वं प्राण एजति निःसृतं महद्भयं वज्रमुद्यतं यद्विदुरमृतास्ते भवन्ति। இது கட்டோபனிஷத்தில் உள்ள வாக்கியம். இந்த ஜெகத்து பூரா அந்த பிராணனிடத்திலேருந்து வந்தது. பிராணன்னு ஒன்று சொல்லியிருக்கு, அதுலேருந்து வந்தது. அது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ஒரு பெரிய வஜ்ராயுதத்தை காண்பிக்க பயன்படுத்துற மாதிரி அவ்வளவு பயத்துக்கு ஹேத்துவாக இருக்கு. ஆனா அதை தெரிஞ்சின்றவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த பிராணஹா அப்படிங்கிறது என்னங்கிறது சந்தேகமா இருக்கு. இந்த பிராணன்ல இருந்து தான் ஜெகத்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த பிராணனே தான் ஒரு பெரிய பயத்தை கொடுத்து எல்லாரையும் விரட்டி வேலை வாங்கிறது அப்படிங்கிறது தெரியறது. அந்த பிராணனை தெரிஞ்சின்றால் மோட்சம் வரும் அப்படின்னு வேற தெரியறது. இதெல்லாம் இந்த வாக்கியத்துல தெரியறது. அப்படின்னா இந்த பிராணன் என்னவா இருக்கணும் அப்படின்னு சந்தேகம். இத்தியத்ர வாயுஹு பிராணஹா சம்வர்க்க வித்யாயாம் இவ உபாசியத்வேன ஆம்னாயதே. இந்த வாயு பிராணன்னா பிராணவாயு, அந்த பிராணவாயு தான் இங்க உபாசனைக்காக சொல்லப்பட்டிருக்கா. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், வாயுவை போய் யாராவது உபாசனை பண்ணுவாளா? பரமாத்மான உபாசனை பண்ணலாம் ஈஸ்வரனா இருந்தா, இந்த வாயுவை போய் எதுக்கா உபாசனை பண்றது அப்படின்னு தோணும். இல்லை, அப்படி இல்லை. சம்பர்க்க வித்தியில இந்த பிராணனுக்கே ஒரு உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. அதனால எப்படி சம்பர்க்க வித்தியில பிராணனுக்கு உபாசித்தம் சொல்லியிருக்கோ, அதுக்கு உபாசனை சொல்லப்பட்டிருக்கோ, அதே மாதிரி கடோபனிஷத்துல இந்த வாக்கியத்துல கூட பிராணஹான்னு சொல்லி அந்த பிராணவாயுவை எடுத்துக்கலாம் போல இருக்கே. அந்த மாதிரி இருக்குமா? உத பிரம்ம ஜேயம் பிரதிபாத்தியதே இது. இரண்டாவது பட்சம் சந்தேகத்துல இந்த வாயு பிராணவாயுவா இருக்குமா அல்லது பிரம்ம ஜேயம் வேதாந்தத்தினாலே தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த பிரம்மஸ்வரூபந்தான் இந்த எதிதங்கிஞ்சங்கிற மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சந்தேகம். இது ஏன் இந்த மாதிரி சந்தேகம் வருதுன்னு கேட்டா, பிராணசப்தஸ்ய உபயத்திர பிரயோக தர்சனாத். அந்த சந்தேகத்துக்கு காரணம் சொல்றார். இந்த பிராணஹான்னு சொன்னா பிராணவாயுங்கிறது பிரசித்தமாவே இருக்கு. அந்த அர்த்தத்துல பிரயோகங்கள் நிறைய உண்டு. அதே சமயத்துல இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அதிகரணத்துல பிராணசப்தம் பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லயும் தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. பிராணஸ்ததானுகமாத் அத ஏவ பிராணஹா அப்படிங்கிற அதிகரணத்துல எல்லாம் அந்த அதிகரணத்து விஷய வாக்கியத்துல பிராணசப்தம் இருக்கு. ஆனா அந்த பிராணசப்தத்துக்கு பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கு. அப்ப இந்த வேதாந்தத்துல பிராணசப்தம் பரமாத்மாங்கிற அர்த்தத்துல கூட வருது. இப்ப இந்த இடத்துல நம்ம பிராணவாயு அப்படின்னு எடுத்துக்கணுமா பரமாத்மான்னு எடுத்துக்கணுமான்னு சந்தேகம். பிராணசப்தஸ்ய உபயத்திர பிரயோக தர்சனா. இன்னொரு காரணமா சொல்லலாங்கிறார். சர்வஸ்ருதி பிராணஸ்ருதிபியாம் வா சம்சயா. ஜெகத் சர்வம்னு இருக்கு இந்த வாக்கியத்துல பார்த்தா. யதிதங் கிஞ்ச ஜெகத் சர்வம் பிராண ஏஜதி நிஸ்ருதம். சர்வம் ஜெகத். ஏதோ ஒன்று ரெண்டுன்னு சொன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வாயு பிராணன் இருக்கே, அந்த பிராணன் கூட இந்த உடம்பு அசையறதுக்கு தான் அது காரணம். இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்னு ரெண்டு விதமா சொல்றாளோ இல்லையோ, அந்த கர்மேந்திரியங்கள் செய்ய வேண்டிய வேலை பண்ணணும்னா இந்த பிராணன் இருக்கே, கிரியாசக்தியான பிராணன், இது கூட இருந்தால் தான் முடியும். இதனுடைய சகாயம் இல்லாம
எந்த கர்மேந்திரியமும் பண்ணாது, வேலை செய்யாது. அதனால இந்த பிராணன் சர்வ கிரியைக்கும் ஏஜத்தினா கம்பத்தேன்னு அர்த்தம், அசையறதுன்னு அர்த்தம். அந்த அசையறதுக்கு அசைவுங்கிற அந்த கர்மா கிரியாமா சாமானியத்துக்கு அந்த பிராணன் ஹேது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சர்வ ஸ்ருதி எல்லாம்னு சொன்னா எல்லாமே இந்த பிராணத்தினால அசையறதுன்னு சொல்ல முடியாது. பிராணனால என்ன சரீரத்துல அசைவு ஏற்படுறது அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். ஆனா எல்லாமே அசையறது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் நம்ம பிராணனா இருக்க முடியாது. எல்லாம்னு சொல்லும் போது பரமேஸ்வரனாக இருக்கணும். பரமாத்மா இல்லாமல் எதுவுமே அசையாது. அப்ப அந்த விதத்துல சர்வஞ்சகத் அப்படின்னு சொன்னா அப்போ பரமேஸ்வரனை எடுத்துக்கணும். சர்வசப்தத்துக்கு ஒரு பிராதானியத்தை கொடுத்து மொத்த பிரபஞ்சமும் எதனால அசைகிறதோ அப்படின்னு சொன்னோம்னா, எதனால கம்பத்தை அடையிறதுன்னு சொன்னால் அப்போ பரமாத்மான்னு சொல்ல முடியா இருக்கும். இல்லை இந்த பிராணங்கிற சப்தத்துடைய வாச்சியார்த்தத்தை பார்த்தோம்னா அப்போ முக்கிய பிராணம் எடுத்துக்கணும். ஆனால் சர்வசப்தத்தை அப்போ சங்கோஜம் பண்ணும்படியா இருக்கும். பிராணனால நம்ம சரீரங்கள்லாம் ஆடுறது, வேலை செய்யறது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால சர்வஸ்ருதி பிராணஸ்ருதிபியாம் வா சம்சயா. சர்வசப்தத்தை நம்ம எடுத்துக்கணுமா, பிராணசப்தத்தை வச்சுட்டு வாக்கியார்த்தம் சொல்லணுமா அப்படிங்கிறது இந்த இடத்துல சந்தேகத்துக்கு காரணமா இருக்கு. வஜ்ர உத்தியமன ஹேதுத்வேனச்ச அத்திர வாயு பிரதீதி. இப்ப சொன்னா இந்த இடத்துல பிராணன் அப்படிங்கிறது காட்டிலும் பிராணனும் ஒரு வாயு தானே. அப்போ வாயு முக்கிய வாயுவை எடுத்து விடலாம். வாயுங்கிறத அது எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா, மகத்பயம் வஜ்ரம் உத்தியதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வஜ்ரம் உத்தியதம்ங்கிறது எப்படி பிராணனால வர முடியும்? வஜ்ரம் உத்தியதங்கிறது எப்படி அர்த்தம் பண்ணணும்? எப்படி அர்த்தம் பண்ணணும்னா, இந்த இடத்துல வஜ்ரம் அப்படிங்கிறது இந்த மின்னல், இடி இடிக்கிறது, அதை சொல்லணும். அதாவது மேகம் வருது, மேகம் மேகத்திலேருந்து மின்னல் வருது, அப்புறம் இடி வருது, இடி இடிக்கிறது, இதெல்லாம் தான் வஜ்ரம் உத்தியோகம். அப்ப இந்த இடத்துல மேகம் வரத்துக்கு வாயுவை ஒரு காரணமா சொல்லுது. வாயு இல்லாட்டா மேகம் வராது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த விதத்துல பார்த்தால் இங்க வாயு வச்சுட்டோம்னா அந்த வஜ்ரம் உத்தியதம், அந்த இடி இடிக்கிறதுக்கும் மின்னறதுக்கும் அந்த மேகத்தை வரவழைச்சு மேகமாக பரிணாமத்தை அடைஞ்சு அந்த வாயு தான் காரணமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆகையால வஜ்ரோத்யமன ஹேதுத்வேன அத்திர வாயு பிரதீதி. நஹி ஆத்தியாத்மிக பிராணஹா வஜ்ரோத்யமன நிமித்தம் இது. நம்ம சரீரத்துல மூச்சு வார்த்தை வந்துட்டு இருக்கோமே, இந்த பிராணனை வச்சுட்டு அங்க மேகத்திலேருந்து இடி இடிக்கிறதுன்னு சொன்னா அவ்வளவு பொருத்தமா இருக்காது. அதனால அந்த வெளியில இருக்கக்கூடிய பாஹ்ய வாயுவை கூட இங்க வச்சுக்கலாம் பிராணன்னு சொல்லி அப்படின்னு தோன்றது. அஸ்ய அதிகரணஸ்ய அனுப்பிரசக்தத்வேன அபசூத்ர விசாரேன நசங்கதி இது வியவஹிதேன உச்சியதே. இந்த அதிகரணத்துக்கு சங்கதி சொன்னா இதுக்கு முன்னாடி உள்ள அதிகரணத்தோடு சங்கதி சொல்லக்கூடாதான். ஏன் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி சொன்னால் 2 அதிகரணங்கள் பிரசக்தானுப்பிரசக்தமா வந்தது. மனுஷாதிகாரத்துவாத்திர அந்த சொன்னதுனாலே மனுஷனுக்கு மாத்திரம்தான் சாஸ்திரத்துல அதிகாரம், தேவர்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு பிரம வரும். ஆனா வேதாந்த சாஸ்திரம் படிக்கிற அதிகாரம் மனுஷாளுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு கூட உண்டு அப்படின்னு பிரசங்காத் சொல்லப்பட்டது. தேவதா அதிகரணத்துல தேவர்களுக்கும் அதிகாரம் உண்டு. அதோடு பிரசங்காத் தேவர்களுக்கு உண்டுன்னு சொன்னா மனுஷாலேயே சதுர்சோரணக்காரனுக்கு எல்லாம் உண்டா இல்லையான்னு அதுக்கு அனுப்பிரசக்தமாக இன்னொரு விசாரம். அது வேதாந்தம் வேதபூர்வகமா இருக்கிறதுனாலே கிடையாதுன்னு சொல்றதுக்காக அதுக்கு அடுத்த அதிகரணம் வந்தது. இது 2ம் பிரசங்காத் வந்த விஷயம், பிரசக்தானுப்பிரசக்தமாக வந்த விஷயம். ஆக அதோட நாம இந்த இப்போ சொல்ற அதிகரணத்தை சம்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, சங்கதி சொல்லணும்னு இல்லை. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கே சப்தாதேவ பிரமிதகான ஒரு அதிகரணம் வந்தது. அந்த அதிகரணத்தோடு இந்த கம்பனாதிகரணத்துக்கு சங்கதி சொல்ல வேண்டும். அஸ்ய அதிகரணஸ்ய அனுப்பிரசக்தத்வேன அபசூத்ர விசாரேண ந சங்கதி இது வியவஹிதேன உச்சியதே. அந்த சங்கதி சொல்றார். சப்தாதேவ பிரமிதா இத்யத்ர
பிரம்மவாக்கியே ஜீவானுவாதः பிரம்மைக்கியபோதாய இத்தியுக்தம். இப்போ சப்தாதேவ பிரமிதங்கிற அதிகரணத்துல என்ன சொல்லப்பட்டது? அங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கு. இந்த வாக்கியம் அங்குஷ்ட மாத்திர புருஷகான்னு ஆரம்பிக்கிற வாக்கியம் பிரம்மத்தை சொல்றதுக்காக வந்த வாக்கியம்தான். ஆனா அந்த பிரம்மத்தை சொல்ல வந்த வாக்கியத்துல அங்குஷ்ட மாத்திரகான்னு சொல்லி ஜீவனை அனுவாதம் பண்ணி சொல்லியிருக்கு. அது எதுக்காக சொல்லியிருக்குன்னு சொன்னா பிரம்மைக்கிய போதாய. இந்த ஜீவன் நம்ம சொல்றோமோ இல்லையோ, ஜீவன் வாஸ்தவத்துல பிரம்மன்தான் அப்படின்னு ஜீவனுக்கு பிரம்மைக்கியத்தை தெரிவிக்கிறதுக்காக அங்குஷ்ட மாத்திரகாங்கிற பதத்தினால ஜீவனை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னான். இப்படிதான் அங்க வியாக்கியானம் பண்ணார். ஆனா இங்க அப்படி இல்லை. இஹத்து பிராணஸ்ய ஸ்வரூபேண கல்பிதஸ்ய ந பிரம்மைக்கிய சம்பவா. அதை போல இங்க சொல்லணுமானால் எப்படி சொல்லணும்? இந்த பிராணங்கிறது எப்படி ஜீவன் பிரம்மத்தோடு அபிண்ணமாக இருக்கோ அதே மாதிரி இந்த பிராணனும் பிரம்மாபின்னமாக இருக்கு அப்படின்னு வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமோன்னா முடியாது. ஏன்னா ஜீவ சைத்தன்யங்கிறது ஒரே சைத்தன்யமானதுனாலே பிரம்மைக்கியம் அதுக்கு வரலாம். ஆனா பிராணன் இருக்கே அது ஸ்வரூபமே கல்பிதம். அந்த கல்பித ஸ்வரூபத்துக்கு பிரம்மத்தோட அபேதத்தை சொல்ல முடியாது. அதனால ந பிரம்மைக்கிய சம்பவா. அதனால அங்க சொன்ன மாதிரி இங்க சொல்லக்கூடாது. யதா அனூத்யேத அப்படி அபேதம் சொல்லலாம்னு இருந்தால் அப்ப அதை அனுவாதம் பண்ணி இது அதுதான் அப்படின்னு அபேதத்தை சொல்லலாம். ஆனா அப்படி சொல்றதுக்கு இந்த எதிதங்கிஞ்ச ஜெகத் சர்வங்கிற வாக்கியத்துல சௌகரியம் இல்லை. இந்த பிராணனை அனுவாதம் பண்ணி அதை பிரம்மம்னு சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்ல முடியல. அதனால என்ன சொல்லணும்? தது உபாஸ்தி விதிஹி இது பிரத்யவஸ்தீயதே. அதனால இங்க பிராணனை பிரம்மமாக உபாசிக்க சொல்றது, உபாசனா விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லணும். ஆக ஏற்கனவே சொன்ன நியாயம் இங்க பிரவர்த்திக்காதுங்கிறதுனால பிரத்யுதாகரண சங்கதி சொல்றதாக ஆகும். அத்தः ததுபாஸ்தி விதிஹி பிரத்யவஸ்தீயதே. இதுதான் பூர்வபக்ஷம். பிராணமேவ அபிசம்பிஷந்தி இத்யத்ர நிரபேக்ஷ காரணத்துவபர ஏவகார ஸ்ரவணாத் பிரம்மபரத்வம் இஹ ததபாவாத் அதைவ பிராணஹா இத்தினேன அகதார்த்தத்துவம். இன்னொன்னு அதைவ பிராணஹான்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல பிராண சப்தம் பிரம்மத்தை குறிக்கிறதுன்னு நிர்ணயம் பண்ண முடியாதான்னு கேட்டா முடியாது. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க சர்வாணி வாயுபானி பூதானி பிராணமேவ அபிசம்பிஷந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் பிராணன்லேருந்து உண்டாகி அந்த ஒரே பிராணனிடத்திலேயே லயமாயிடுறதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி சொன்னா இது நிச்சயமா பிரம்மமா இருக்கும். அதனால அது பிரம்மபரம் ஆகுது. இங்க அந்த மாதிரி ஒண்ணும் சொல்லலை. அதனால இது பிரம்மத்தை சொல்றதுக்கு இந்த சரியான பதம் இந்த வாக்கியத்துல இல்லை. இஹ ததபாவாத் அதைவ பிராணஹா இத்தனேன அகதார்த்தத்துவம். அதைவ பிராணஹாங்கிற அந்த அதிகரணம் இருக்கே, அந்த அதிகரண நியாயத்தையும் இங்க சஞ்சாரம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பக்ஷி நினைக்கிறான். ஆகையால இது தனி ஒரு அதிகரணமா தான் விசாரிக்க வேண்டியிருக்கு. இது இருக்கா சொல்றது அகதார்த்தம். அந்த அதிகரணத்திலே விசாரிச்சு முடிச்சாச்சுன்னு சொன்னா அங்க சொன்ன நியாயத்தை வச்சுட்டே இங்கேயும் நாமளே விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணிவிடலாம் இதா அர்த்தம்னா. ஆனா அந்த நியாயத்தை வச்சுட்டு இதை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாதான் புதுசா ஒரு அதிகரணம் வச்சு அதுல இந்த வாக்கியத்தை நம்ம விசாரிச்சு தீர்மானம் பண்ணபடியா இருக்கும். ஆகையால இது அகதார்த்தம் தனியாத்தான் கம்பனாதிகரணம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ உபக்கிரமோபசம்ஹார ஐக்கரூபியஸ்ய அஸ்பஷ்டத்வாச்ச பிராதர்தன விசாரேனாபி அகதார்த்தத்துவம் அப்படிங்கிறத முன்னாடி உள்ளத்துல அன்வயம் பண்ணிக்க வேண்டியது. அதாவது பிராணஸ்ததானுகமாத் அப்படின்னு அதிகரணம் இருக்கு. அந்த அதிகரணத்துல பிரதர்தனாதிகரணம்னு சொல்றது. அங்க பார்த்தா உபக்கிரமம் உபசம்ஹாரம் ரெண்டும் பிரம்மத்தை பத்தின உபக்கிரம உபசம்ஹாரமா இருக்கு. அதனாலே அங்க பிராணன்னு பிரம்மத்தை தான் சொல்றது. ஏன்னா ஆரம்பமும் அதே தான், கடைசியிலையும் அதே தான், நடுப்புற பிராண சப்தமும் அதை தான் சொல்லும் அப்படின்னு சொன்னா அது ஒரு நிமிஷம் சரியா போயிடும். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க ஸ்பஷ்டமா இது ஒன்றும் பிராணனை சொல்றதுன்னா பிரம்மத்தை சொல்றது ஒன்றும் படிச்சுன்னு ஒன்றும் தெரியல. அதனால அந்த விசாரத்தை கொண்டு கூட இங்க தீர்மானம் பண்ண முடியாது அப்படின்னு. அதனால இந்த அதிகரணம் தனியாத்தான் பண்ணணும்னு ஆச்சு. தத்ர இப்ப பூர்வபக்ஷம் வருது. பிராண வஜ்ர ஸ்ருதி வாயோர் அந்யத்ரார்த்தம் நவிந்ததா
சர்வசப்தஸ்து சங்கோச்சிய சுவார்த்தலேசஸ்ய லாபதா. இந்த வாக்கியத்துல பாருங்க, பிராணஹான்னு ஒரு சப்தம் இருக்கு, வஜ்ரம்னு இன்னொரு சப்தம் இருக்கு. இந்த ரெண்டு சப்தத்துக்கும் அர்த்தத்தை நம்ம வாயுவை எடுத்துட்டா தான் சொல்ல முடியும். அதை தவிர்த்து வேற எதை சொன்னாலும் இந்த ரெண்டு சப்தத்துக்கும் சரியான அர்த்தம் பிரயோஜனம் கிடைக்காது. பிராண வஜ்ர ஸ்ருதி வாயோர் அந்நியத்திர அர்த்தம் நவீந்ததா. வாயுவை விட்டால், அதாவது வாயுவை விட்டுட்டு வேற ஏதாவது பிரம்மத்தையோ வேற எதையோ ஒன்ன இந்த மந்திரம் சொல்றது அப்படின்னு சொன்னால் இந்த பிராண சப்தமும் வஜ்ர சப்தமும் ஒட்டி வராது, அதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். அப்போ சர்வஞ்சகத்து சர்வசப்தத்துக்கு உனக்கு அர்த்தம் இல்லாத போயிடுமேன்னு கேட்டா அதை சங்கோஜப்படுத்திக்கலாம். சர்வம்னா ஒரு சில குறிப்பிட்ட சர்வம். சர்வசப்தஸ்து சங்கோச்சியா, சங்கோஜம் பண்ணினாலும் சுவார்த்த லேசஸ்ய லாபதா. எல்லாத்துலேருந்து நம்ம கொஞ்சம் சங்கோஜம் பண்ணி கொஞ்சம் குறைச்சி எடுத்துட்டோம், அவ்வளவுதானே தவிர சர்வசப்தார்த்தத்தை மொத்தமா அடியோட விட்டுடலை. ஆனா நீ பிரம்மம்னு அர்த்தம் பண்ணினேன்னா பிராணசப்தார்த்தமும் வஜ்ர சப்தார்த்தமும் மொத்தமா அடியோடு இல்லைன்னு ஆயிடும். அந்த அர்த்தத்தை சுத்தமா விட்டுட்டு பிரம்மம்னு அர்த்தம் சொல்ல முடியா இருக்கும். ஆகையாலே இந்த இடத்துல எது தேவலை? சப்தார்த்தத்துக்கு தியாகம் பண்ணாமல் அர்த்தம் மந்திரத்துக்கு சொல்றது தானே நல்லது. அதனால பிராண சப்தத்துக்கும் வஜ்ர சப்தத்துக்கும் அதனுடைய அர்த்தம் சமன்வயம் ஆகிற மாதிரி நாம ஒரு அர்த்தத்தை சொன்னோம்னா அது கரெக்டா இருக்கும், அதுதான் சொல்லணும் அப்படின்னு பூர்வபக்ஷி தன்னுடைய பட்சத்துல உள்ள நியாயத்தை காண்பிக்கிறான். பிரம்ம பரிகிரகேஹி பிராணவஜ்ர சப்தவு ஸ்வார்த்தம் சர்வதைவ தியஜத. இந்த பிரம்மம் இந்த வாக்கியத்தில் சொல்லப்படுறதாக இருக்குமே, ஆனால் இந்த பிராண சப்தமும் வஜ்ர சப்தமும் இது ரெண்டுக்குமே தன்னுடைய அர்த்தத்தை மொத்தமா விட்டுட வேண்டியதாக இருக்கும். வஜ்ரம் உத்யதமிவ இதி உபமோபாதானாத் பிரம்ம நிமித்தம் வஜ்ரம் உத்யதம் இதி வியாக்கியானேபி வஜ்ரேண பிரம்மணः அசாதாரண சம்பந்தா பாவாத் வஜ்ர சப்தார்த்த தியாகா. இப்ப கேள்வி வரும், இருக்கா பிராண சப்தத்தையும் வஜ்ர சப்தத்தையும் அர்த்தம் இல்லைன்னு சொல்றேன், பிரம்ம எடுத்துண்டா பிராணசப்தத்துக்கு பிராணம் தான் அர்த்தம், வஜ்ரத்துக்கு வஜ்ரம் தான் அர்த்தம் சொல்லிட்டு போலாமே, அதை சப்தார்த்தத்தை விட வேண்டிய அவசியம் இல்லையே. பிரம்மம் வாக்கியத்துல பிரதிபாத்திய விஷயமா இருக்கட்டும், ஆனா அதுக்கு ஒரு உபமானமாக வஜ்ரம் இவா அப்படின்னு சொல்லியிருக்கு. மகத் பயம் வஜ்ரம் உத்யதம் வஜ்ரம் இவா அப்படின்னு ஒரு உபமானம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாமேன்னு அடுத்த சந்தேகம். வஜ்ரம் உத்யதமிவா இது உபமோபாதானா, அங்க அந்த இது இருக்கப்படாது. உபமோபாதானாத் பிரம்ம நிமித்தம் வஜ்ரம் உத்யதம் இது வியாக்கியானேபி, அப்படி வியாக்கியானம் பண்ணிக்கலாம். அந்த வஜ்ராயுதத்தை தூக்கி காண்பிச்சு இதை பாரு நீ செய்யலைன்னா மேல விழுந்துரும் வஜ்ரம் போட்டுடுவேன் அப்படின்னு பயன்படுத்தி காமிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கு உபமானம். அது பிரம்ம நிமித்தம் வஜ்ரம் உத்யதம் இது வியாக்கியானேபி, அது பிரம்மன் தான் இந்த மந்திரத்துல சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரி வஜ்ராயுதத்தை தூக்கி காமிக்கிறதும் பிரம்மன் தான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணினா கூட வஜ்ரேண பிரம்மணः அசாதாரண சம்பந்தா பாவாத் வஜ்ர சப்தார்த்த தியாக, உபமானத்துக்காகவே சொன்னதா இருக்கட்டும் வேண்டாங்களே. ஆனா வஜ்ர சப்தத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லையே. வஜ்ரம்னு சொல்லி வஜ்ராயுதம்னு எடுத்துட்டோம்னா வஜ்ராயுதம் இந்திரனுடைய ஆயுதம். அப்போ வஜ்ரி அப்படின்னா இந்திரனை தானே சொல்லணும். பரமாத்மாவுக்கும் இந்த வஜ்ராயுதத்துக்கும் அப்படி ஒன்றும் அசாதாரணமா சம்பந்தம் தெரியல. ஆகையாலே அதனுடைய முக்கியார்த்தத்தை தியாகம் பண்ணும்படியாக இருக்கும். வாயோர் வாக்கியார்த்தத்வேதோ, இங்க சொல்லப்பட்டது பிரம்மம் இல்லை வாயுன்னு சொல்லிட்டா அப்போ இந்த வஜ்ர சப்தத்துக்கு மின்னல் இடின்னு அர்த்தம். அந்த இடிக்கும் வாயுக்கும் அசாதாரணமான சம்பந்தம் இருக்குங்கிற வாக்கியார்த்தத்வேதோ பிராணசப்தஸ்தாவத்து பிராணபாவாபன்னே வாயு அர்த்தவான். பிராணசப்தத்தை வாயுங்கிற அர்த்தத்துல பிரயோகம் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த சரீரத்துக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய வாயுதானே பிராணன். அதனாலே வாயு பிராணஹாங்கிற சப்தத்தினாலே நம்ம சொன்னோம்னா அது ஒன்றும் தப்பாகாது. பிராணபாவாபன்னே வாயு பிராணசப்தா அர்த்தவான், அர்த்தமுள்ளதாக அந்த பிராணசப்தம் இருக்கு.
வஜ்ர சப்தத்தை எப்படி கொண்டு போவேன்னா வஜ்ர சப்தோபி பர்ஜன்ய பாவேன விபரிணமமானஸ்ய வாயோரேவ அசனி பாவாபத்தே சார்த்தகா. இந்த வாயு தான் மேகமாக மாறுறது. அப்புறம் அந்த மேகத்திலேருந்து இடியாக, மின்னலாக, விருஷ்டியாக எல்லாம் பல ரூபத்துல வாயுதான் எல்லாம் பண்றதுன்னு ஒரு ஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கறச்சே வாயுதான் அசனி பாவத்தை அடையிறதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த அசனின்னா வஜ்ரம்னா வஜ்ராயுதம் இல்லை, இந்த இடின்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டியது. மேகத்திலேயே இடி சத்தம் கேட்கறது, அந்த இடி மின்னல் தான் அது. அது இடி விழுறது அப்படின்லாம் சொல்றாலும் இல்லையா, அந்த இடியை வச்சுக்க வேண்டியது. அது வாயுடைய விவர்த்தம், வாயுடைய ஒரு பரிணாமம் தான் அப்படின்னு சொல்றார். எத்யபி சர்வம் ஜகத் இது சவாயுகம் ஜெகத் பிரதீயத்தே. ஜகத்து பூரா இதனால தான் அசையிறது அப்படின்னு சொன்னால் பூரா ஜெகத்துல அந்த வாயு கூட வந்துருமே. வாயு கூட இப்படி ஓடுறது, மின்னல் எல்லாம் வர்றது, வர வைக்கிறது, மேகத்தெல்லாம் கொண்டு வருது அப்படின்னு சொன்னா அந்த வாயுவுக்கும் சேர்த்து தானே பிரம்மம் ஈஸ்வரன். அப்ப சர்வம் ஜெகத்துக்குள்ள அந்த வாயுவும் சேர்ந்து விடுமேன்னு ஒரு சந்தேகம். அப்படியானா அதுக்கு அதுவே காரணம் சொல்ல முடியாது. இது சவாயுகம் ஜெகத் பிரசீயத்தே யத்யபி ததாபி சர்வசப்தः வாயு காரியாபேட்சையா சங்கோச்சியமானோபி ந ஸ்வார்த்தம் ஜஹாதி. பரவாயில்ல, இந்த சர்வசப்தத்தை கொஞ்சம் சங்கோச்சப்படுத்திக்கலாம். அதாவது வாயுவுடைய காரியமாக இருக்கக்கூடிய ஜெகத்து எல்லாம் எல்லா காரியமும் எடுத்துக்கப்படுறது இல்லை. வாயுவையும் சேர்த்து ஜெகத்து பூரான்னு எப்படி எடுத்துக்கப்படுறது இல்லை. இந்த ஜெகத்துக்குள்ள வாயு காரியம்னு சிலது இருக்கோ இல்லையோ, அதுகள் எல்லாம் பிராண ஏஜதி நிஸ்ருதம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிக்கலாம். அப்படி சொன்னாலும் வாயு சப்தத்துக்கோ பிராண சப்தத்துக்கோ ஒன்னும் அர்த்தம் விட்டு கொடுத்ததாக ஆகல. அர்த்தம் இருக்கு, கிந்து அர்த்தைகதேசம் லபதே. அர்த்தத்துல கொஞ்சோண்டு விட்டாலும் பாக்கியெல்லாம் இருக்கு. தஸ்மாத் ஸ்வார்த்த தியாகாத் வரம் விருத்தி சங்கோச்சா இது பிராப்தே. ஒரு பதத்துக்கு வாக்கியத்துல பிரயோகம் பண்ணப்பட்ட ஒரு சப்தத்துக்கு அர்த்தத்தை மொத்தமா விட்டு கொடுக்கறத காட்டிலும் அதுல அந்த விற்த்திய சங்கோச்சம் பண்ணி சர்வசப்தத்தை எல்லாம் இல்லை, பிராண வாயுடைய காரியமா இருக்கக்கூடியது எல்லாம் அப்படி வச்சுன்னு கொஞ்சம் சங்கோச்சப்படுத்தினா அது தப்பு கிடையாது. இது பிராப்தே ஆக எதிதங்கிஞ்ச ஜெகத் சர்வம் அப்படிங்கிற இந்த மந்திரமானது வாயு பகவான் சொல்றது அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. இப்ப சித்தாந்தம் சொல்றார், பூர்வாபர ஏகவாக்கியத்துவ பிரக்ரியாபியாம் சமன்விதா சர்வசப்தஸ்ய சங்கோச்சா ஸ்ருத்யர்த்த தியாக காரணம். அதாவது பூர்வாபர ஏகவாக்கியத்துவமும், அதாவது உபக்கிரமோபசம்ஹார பரியாலோசனமும் பிரகரண பரியாலோசனமும், இதுதான். இது ரெண்டும் சேர்ந்து சர்வசப்தத்தை சங்கோச்சம் பண்ணினா பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி ஒன்றும் விரோதம் இருந்தா தானே சங்கோச்சம் பண்ணும். விரோதம் இல்லை. இந்த இடத்துல ஸ்ருத்தியர்த்தத்தை தியாகம் பண்றதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்றார். எப்படின்னு அவரே நிரூபணம் பண்ணுவார். ந ஸ்ருதி சங்கோச்ச மாத்திரம் ஸ்ருத்தியர்த்த பரித்தியாகே ஹேது. சக்கியார்த்தத்தை விட்டுட்டு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிறதுக்கு காரணம் ஸ்ருதியை சங்கோச்சம் பண்றதுக்காக அப்படின்னு அர்த்தம் இல்லை. அபிது பூர்வாபர வாக்கியாபியாம் அஸ்ய வாக்கியஸ்ய ஏக வாக்கியத்துவேன. இதுக்கு முன்னாடி சொன்னது பின்னாடி சொன்னது ரெண்டையும் பார்த்து நடுப்புற சொன்ன இந்த வாக்கியம் அதோட ஏக வாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு அப்படிங்கிற தெரியும். அப்படி தெரியும் போது பிரகரணத்தை வச்சு அந்த பதத்துக்கு அர்த்த சங்கோஜம் பண்ணி இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கும். அது எப்படின்னு நிரூபணம் பண்றார். பூர்வத்ரஹி ததேவ சுக்ரன் தத் பிரம்மா ததேவாமிருதமுச்யதே தஸ்மின் லோகாஸ்ரிதா சர்வே ததுநாத்தேதி கஷ்டன. ததேவ சுக்ரம் தத் பிரம்மாங்கிற மந்திரம் இதுக்கு முன்னாடி இருக்கு. அங்க தத் பிரம்மா என்னது? தத் பிரம்மா இது பிரம்ம நிர்திஷ்டம். அப்ப அந்த வாக்கியத்துல முன்னாடி பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சு, பூர்வமாச்சு. பரத்ரச்ச பயாதஸ்யாக்னிஸ்தபதி பயாத்தபதி சூரியः பயாதிந்திரஸ்ச வாயுश्च மிருத்யுர்தாவதி பஞ்சமஹ. இந்த
பரமாத்மாவுடைய உத்தரவு இருக்கே அதுக்கு அடிபணிஞ்சு பரமாத்மாவுடைய உத்தரவை மீறல. ஏன் மீறலைன்னா பயம். பரமாத்மா போட்ட உத்தரவுக்கு அடிபடைஞ்சு இதுகள்லாம் தன் வேலையை கரெக்டா செய்யறது. அக்னியானது எரிஞ்சு தாபத்தை கொடுக்கறது. அக்னி தபதி சூரியஹா உதேதி. இந்த வாயு இந்திரன் எல்லாருமே எல்லா தேவதைகளும் அவளுக்கு பரமாத்மாவால விதிக்கப்பட்ட அந்தந்த காரியங்களை நியதமாக செஞ்சுட்டு இருக்கா. இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டா பயாத், பரமாத்மாவுக்கு பயந்து செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு அங்க சொல்லிருக்கு. அப்ப இந்த ரீதியில பார்த்தா பயாதஸ்ய அக்னிஸ்தபதி இது இதுக்கு அப்புறம் வரக்கூடிய மந்திரம். இப்ப நம்ம விஷய வாக்கியமா ஒரு மந்திரம் எடுத்துட்டோமே, அப்புறம் அதுக்கு அப்புறமா பிற்பாடு வரக்கூடியது நடுப்புற இந்த யதீதம் குறிஞ்ச ஜெகத் சர்வம்ங்கிற இந்த மந்திரம் வருது. அப்ப என்னாச்சு, முன்னாடி ததேவஸ்வரம் தத் பிரம்மா அப்படின்னு சொல்லி பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கு. பின்னாடி பார்த்தா அங்கேயும் பிரம்மன் தான் சொல்லப்பட்டிருக்கு. பயாதஸ்ய அக்னிஸ்தபதிங்கிற வாக்கியம் பிரம்மபரம் இது பிரம்ம நிர்தேக்ஷயதே அப்படின்னா நடுப்புற என்ன இருக்குன்னா, முன்னாடி பார்த்தா பிரம்மன் தான் இருக்கு, அப்புறம் பார்த்தா பிரம்மன் தான், சந்தேகம் இல்லை. அப்ப நடுப்புற சந்தேகம் வர இடத்துல நம்ம என்னத்தை எடுத்துக்கணும், இதுதான் பிராயபாட்டம் சந்நிதி, இதை வச்சுட்டு இதுவும் பிரம்மன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும். சந்தேகம் வந்தா சொல்றேன், சந்தேகமே வரலைன்னா விஷயம் இல்லை. ஆனா சந்தேகம் வரும் வாக்கியத்துல முன்னாடி பின்னாடி பார்த்து தீர்மானம் பண்ணிக்கணும். முன்னாடியும் பின்னாடியும் பிரம்மன் சொல்லியிருக்குன்னு சொன்னா இந்த சந்தேகப்படுறோமே அதுவும் அந்த பிரம்மமாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிக்கலாம்ங்கிறது தான் இங்க விஷயம். தாபியாம் வாக்கியாபியாம் இதம் வாக்கியம் ஏக வாக்கியதாம் லபேத எதி பிரம்மபரம் சியா. அது சரி, முன்னாடி அப்படி சொல்லியிருக்கு பின்னாடி இப்படி சொல்லியிருக்குன்னா நடுப்புறையும் அதான் சொல்லணும், என்ன விஷயம்? அப்பா நீ இந்த நடுப்புற வேற எதையும் ஒண்ணு சம்மந்தப்படாத விஷயத்த சொல்லிட்டா இந்த ஏக வாக்கியத்துவம் தெரியுறதே, முன்னாடியும் பின்னாடியும் பிரம்மத்தை சொல்லியிருக்கு, ஒரே விஷயத்த சொல்லிட்டு வருதுங்கிறது தானே ஒரு ஏக வாக்கியத்தை. அப்போ ஒரே பிரம்மத்தை பத்தி முன்னாடியும் பின்னாடியும் சொல்லிட்டு இருக்கு, அதனால இது ஏக வாக்கியம்ங்கிறது இருக்கே, அந்த ஏக வாக்கியத்துவத்துக்கு பங்கம் வந்துடும். உபக்கிரமோபசம்ஹாராபியாம், அந்த உபக்கிரமோபசம்ஹாரம் எல்லாம் சொல்றோம்னா அதை வச்சு முன்னாடியிலேருந்து பின்னாடி வரையில் அலசி பார்த்து ஏக வாக்கியத்தை இருக்கு, ஒரே விஷயம்தான் ஆரம்பத்திலையும் சொல்லியிருக்கு, அதே தான் பின்னாடி சொல்லியிருக்குன்னு சொல்றதுக்கு நமக்கு வருது. ஆனா நீ நடுப்புற வேற விஷயத்துக்கு கொண்டு போயிட்டேன்னா, வாயுன்னு அர்த்தம் பண்ணிட்டேன்னா அந்த ஏக வாக்கியத்துவத்துக்கு பங்கம் வந்துடும். தாபியாம் வாக்கியாபியாம் இதம் வாக்கியம் ஏக வாக்கியதாம் லபேத எதி பிரம்ம பரம் சியாத். இப்ப நடுப்புற இருக்கிற வாக்கியம் பிரம்மத்தை சொல்றதா இருந்தா ரொம்ப சௌரியமா போச்சு. முதலையும் பிரம்மன் தான் சொல்லியிருக்கு, நடுப்புறையும் பிரம்மன் தான் சொல்லியிருக்கு, கடைசியிலையும் பிரம்மன் தான் சொல்லியிருக்கு, எல்லாம் அப்படியே சௌக்கியமா பிரம்மபரமாக சமன்வயம் ஆயிடும். அந்நியத்திர தர்மா இன்னொன்னு பிரகரணம் ஒண்ணு. இது பூர்வோத்தர ஏக வாக்கியத்துவம், பூர்வாபர ஏக வாக்கியத்துவம், அப்புறம் பிரக்ரியாபியாம் சமன்விதா. பிரக்ரியானா பிரகரணம். இங்க பிரகரணம் என்னன்னா ஆரம்பத்துல கதை எப்படி வந்திருக்கு, இது கடோபனிஷத்து இல்லையா? அப்பனா கடோபனிஷத்துல இந்த நச்சிகேதஸ் யமதர்மராஜா கிட்ட போய் அங்க 3 வரம் கேட்கிறான். 3 வரம் வாங்கி அவரே கொடுக்குறார், இவனும் வாங்கிக்கிறான். அதுல 3வது வரம் இருக்கே அதுதான் ஆத்ம ஞானத்தை பத்தின வரம். நம்ம ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்லிட்டு வரைச்ச அதை இவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா அப்படின்னு யோசனை பண்ணி பெருசா வேற ஏதாவது வரத்தை வாங்கிக்கோப்பா அப்படின்லாம் சொல்லி மிருத்தி எவ்வளவோ பரீட்சையெல்லாம் பண்ணி பார்த்து இவன் சரியான அதிகாரி பிரம்மஜானத்துக்குன்னு புரிஞ்சுட்டு அப்புறம் உபதேசம் பண்றீங்க. அப்ப அதே பிரச்சனத்தை மறுபடியும் இவன் கேட்கறான். என்ன சொல்றான், அந்நியத்திர தர்மாத் அந்நியத்ராதர்மாத் அந்நியத்ராஸ்மாத் கிருதா கிருதாத் அந்நியத்திர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யதி தத்துவம். நீ எனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு விஷயம் தர்மம்ங்கிற சாதனமோ அதனுடைய பலமோ இதோடு சம்பந்தப்படாததோ, இதுல என்ன தெரியுதுன்னா நாமெல்லாம் தர்மாதர்மத்துக்கு கட்டுப்பட்டவா, அதோட சம்பந்தப்பட்டவா, அதனுடைய பலத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், பண்ணின கர்மாவுக்கு பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படி இல்லாதது இது தர்மாதர்ம சம்பந்தமும் இல்லை, அதனுடைய பல சம்பந்தமும் இல்லை. அதே சமயத்துல காலத்துக்கும் அந்த காலம் இந்த காலம் 3 காலம் பூத பவிஷ்யத் வர்த்தமான கால பரிச்சின்னமாகவும் எந்த வஸ்து இல்லையோ அது உனக்கு தெரியறதே, நீதான் பார்த்துட்டு இருக்கிய பிரத்யட்சமாக. அப்ப தத்வத எனக்கு அதை உபதேசம் பண்ணு அப்படின்னு நச்சிகேதஸை யம தர்மராஜாவை பார்த்து கேட்கிறான்.
அப்படின்னா இவன் கேட்டதே சுத்த நிர்குண பிரம்மஸ்வரூபம் தானே. அப்ப அதை கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றச்சதான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் வரும். அப்ப இது எப்படி திடீர்னு வாயுவை சொல்றது, பிராணனை சொல்றது அப்படிலாம் எப்படி சொல்ல முடியும்? அந்த கேள்விக்கு பதில் சொல்றதா இருந்தா அவன் கேட்டதை தானே இவ சொல்லணும். இவர் பாட்டுக்கு வேறையோ இதையோ சொன்னாக்க அவ கேள்வி கேட்டது வேற இது வேறன்னு ஆயிடும். அப்படி ஆகக்கூடாது. அதனாலே அந்நித்திர சமாத நித்திராக மாத்திரம் இந்த பிரகரணம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த பிரகரணத்தை வச்சிருந்தும் இப்ப சொன்ன இந்த வாக்கியத்திலே பிராணஹான்னு சொல்லி பிரம்மன் தான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஏற்கனவே அந்த பிராண சப்தம் பிரம்மபரம் அந்த வாக்கியத்துல சொல்லப்பட்டதோ அதே பிராணஹாங்கிற இடத்துல பிரசர்தனாதிகரணத்துல இந்த பிராணசப்தம் பிரம்மத்தை சொல்றது அப்படின்னு சொல்லப்பட்டதோ அதே மாதிரி இந்த கம்பன வாக்கியம், அதாவது கடோபனிஷத்துல வரக்கூடிய எதிதங்கிஞ்ச ஜெகத் சர்வம் பிராண ஏஜசி ஏஜதி நிஸ்ருதம் அப்படிங்கிற இந்த வாக்கியத்திலும் பிராணசப்தம் அந்த பரமேஸ்வரனை தான் நமக்கு தெரிவிக்கிறது அப்படின்னு ஆயிடுச்சு. இதோட இந்த கம்பனாத்துங்கிற அதிகரணம் பூர்த்தி ஆயிடுச்சு. அதுல சொன்ன